என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாஃப்டான சப்பாத்தி தாங்க பண்ணியிருக்கிறோம். சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணி அசத்தியிருக்கேங்க. நீங்கள் நாள் பண்ணி வச்சுருந்து மறுநாள் எடுத்து பார்த்தாலும் கூட அந்த சாஃப்ட்டு கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே இருக்குங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இந்த கோதுமை மாவை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த மாவை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிற போகிறோம். அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாவை இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டா போதுங்க. இப்போ இந்த மாவை ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ அதுக்கப்புறம் நம்ம அந்த மாவை ரெஸ்ட் டைம் முடிஞ்ச பிறகு எடுத்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம எவ்வளோ மசிச்சு பிசைகிறோமோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க நம்மளுக்கு சப்பாத்தி. இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இது மேலே கொஞ்சமாக மாவு தூவி விட்டுக்கலாங்க. தூவி விட்டுட்டு நல்லா இந்த மாவை நல்லா விரித்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா விரித்து விட்டுக்கிட்டால் போதும். இப்போ ஒரு ப்ரெஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெயை மேலே தடவி விட்டுக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் இல்லைன்னா ஒரு ஸ்பூனில் கூட தடவி விட்டுக்கலாம். இப்போ பாதி அளவுக்கு அப்படியே மடித்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து ஒரு பாதி அளவுக்கு மடித்து விட்டுட்டு மறுபடியும் இதுக்கு மேலே இந்த ப்ரெஸ்ஸை வச்சு கொஞ்சமாக எண்ணெயை தடவி விட்டுக்குங்க. பாருங்கள், நிறைய எண்ணெய் இதில் சேர்த்துடக்கூடாதுங்க. கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துக்கிறணும். அப்போ தான் நம்ம உருட்டும் போது எண்ணெய் வெளியில் வராமல் இருக்கும். மறுபடியும் பாதியாக மடித்து மறுபடியும் இந்த பாதியை இங்கிட்டு மடக்கி விட்டு மேலே மாவு தூவி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை எடுத்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே எண்ணெய் சேர்த்துடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா திருப்பி போடுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளுக்கு புஷ்ஷுன்னு எலும்பி வருது பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க இந்த சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இந்த சப்பாத்தியை நல்லா திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டுட்டு நல்லா 2 பக்கமும் வேகவும் நல்லா எடுத்துக்கலாம். இப்போ இதுபோல் நான் எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், சப்பாத்திக்கு எங்கள் வீட்டில் சால்னாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. எதுவுமே காய்கறி எதுவுமே போடலை, எம்டி சால்னா தான். செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேங்க. குக்கரை திறந்த உடனே வீடு முழுக்க சும்மா கமன்னு இருக்குங்க இந்த வாசனை. சப்பாத்திக்கு இந்த மாதிரி சால்னா வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சால்னாவோட வீடியோவும் நான் போட்டிருக்கேன், வேண்டுறவங்க பார்த்து நீங்கள் இது போல் செஞ்சுக்கோங்க. பாருங்கள், சப்பாத்தி நம்மளுக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காட்டிடுறேன். இங்கே பாருங்கள், இப்படி பிச்சு அப்படியே பூவாக வருதுங்க. இங்கே பாருங்கள், உள்ளே எப்படி லேயராக வந்திருக்கு பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி சப்பாத்தி நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சப்பாத்தி சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சப்பாத்தியை நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப மெதுவாகவும் இருக்குங்க. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இது போல் சப்பாத்தி செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் அப்படியே சாப்பிட்டு வந்துடுவாங்கங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குங்க. இது போல் சப்பாத்தி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லோருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.